ஆனை முகம் உரகம் போகண்டவாரோ ஆனை போல் வெறுவயிரால் வாங்கான போனோருலகோ தானே ஒன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா ஆனை உமதடி பாதம் தொழுவே நாவில் வந்து வைப்பாய் அண்டர்கள் தம் துயர் தொடங்கிய யோகத்தியமா நகரில் பிறந்தோ அந்த காரணியம் சென்று தென் சமுத்திரத்தை ஓரணையால் வேட்டி கொண்டல் ராவணன் கதைமாட்ட கோதண்டோம் கையில் இருந்தும் அதிகம் கண்ட ராமா ராமச்சந்திரா உனது பொன்னடி கமலம் போட்டி போட்டி கடவென்ற பூமி என்று ஒரு கொண்டு கடவென்ற பூமி என்று ஒரு கொண்டு கடவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி கடவென்ற வாழ்வை நம்பி வாழ்வை நம்பி Amen.
அந்த மதுராபுரி வட்டணத்திலே யாரையா ஆண்டு வருகிறார்? யாரு ஆண்டு வருகிறார்? மதுராபுரி வட்டணத்தை உக்கிரசேன மன்னனும் உக்கிரவாக வெண்ணாளும் ஆண்டு வருகிறார். அந்த உக்கிரசேன மன்னனுக்கும் உக்கிரவாக வெண்ணாளுக்கும் நாட்டையாளும் மன்னனுக்கு எண்ணெய்யா கிடையாது. நாட்டையாளும் மன்னனுக்கு எண்ணெய்யா இல்லை. அந்த உக்கிரசேன மன்னனுக்கும் உக்கிரவா இது வெண்ணாளுக்கும் எல்லா சொத்து சுகம் நஞ்சை புஞ்சை தோப்பு துறவு நாடு நகரம் சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. எல்லாம் இருந்தும் இருவருக்கும் என்ன கிடையாது. என்ன கிடையாது? நாடாளும் மன்னனுக்கு குழந்தை என்பது கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தால் உக்கிரசேன மன்னனாகப்பட்டவள் மதுரை நகரத்திலே வாழ்வதற்கு சொக்கர் மீனாட்சி தரிசனம் செய்தார். அப்படி சொக்கர் மீனாட்சியை தரிசனம் செய்து கொண்டு நாள் முதலாகவே உக்கிரசேனன் மனைவியாகப்பட்ட உக்கிரவாதி உக்கிரதேவி வெண்கொடியாள் எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள்? என்ன முதல் கொட்டி மாறாங்க
அடிபடியா உயர்வடைத்து ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்தது. பார்த்தான் உக்கிரசேன மன்னன். என்ன என்ன ஆகா, ஆகா, குழந்தை பிறந்த பலாபலத்தை பார்க்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்று என்னாத என்னமல்லாயனி என்ன அதை என்னமெல்லாம் எண்ணிக்கொண்டு உக்கிரசேன மன்னனாகப்பட்டவன் அரமனை ஜோதிடர் வரவழைத்து வரவழைத்து என்ன செய்தார்? என்ன செய்கிறான்? அரமனை ஜோதிடர் வந்து பிள்ளை பிறந்த பலாபலத்தை பார்க்கிறாங்க. பார்க்கிறான். அப்படின்னா என்ன குழந்தை பிறந்த பலாபலத்தை பார்க்கும்போது அந்த உக்கிரேனன் மன்னனாகப்பட்டவன் பார்க்கின்ற வேளையில் அரமனை ஜோதிடர் வருகிறார். பிள்ளை பிறந்த பலத்தை பார்க்க வேண்டும் என்று அரமனை ஜோதிடராகப்பட்டவர் சார்ந்து கொண்ட தரவழி அந்த தாள் கோலம் போட்டு சந்தனத்தால் கோலத்தின் மேல் கண்ணீரியா மூளையிலே கணபதியை பிடித்து வைத்து அப்படியே ஜாதக பலனை பார்க்கிறாங்க. சரி, பார்க்கும்போது என்ன என்ன அடே மன்னா உக்கிரசேன மன்னா, உக்கிரசேன மன்னா, உனது முதல்வனாகப்பட்ட இந்த பாலகன் இந்த மதுராபுரி பட்டணத்திலே இருந்தாரானால் சரி, மதுராபுரி பட்டணத்தில் மாறி மாறி என்று சொல்லக்கூடிய மழை பொழியாது. மழை பொழியாது. என்ன பொழியாது? மழை பொழியாது. மழை பொழியாது. நாடு சீரும் சிறப்புமாக கெட்டு போகும். மழை பொழியாட்ட நாடு எப்படி இருக்கும்? நாடு எப்படியே இருக்கும்? வறண்டு போய் கிடக்கும். அண்ணா, இந்த நாடானது மழை பொழியாவிட்டால் 12 வருடமான நாடு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என் மன்னா என்று ஜோதிடர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என்ன சொன்னார்? ஜோதிடர் ஆகப்பட்டவர் மன்னனை அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அதே மன்னா, இந்த நாட்டிலே பஞ்சமான கொடர பஞ்சம் வந்து நேரம். என்ன பஞ்சம் வந்து சேர்றோம்? என்ன பஞ்சம்ல நேரம் தெரியுமா ஐயா? என்ன பஞ்சம் ஐயா? ஐயா, நாளையாது உருண்ட பஞ்சம், நாளையாது ஓட பஞ்சம், நாளையாது உருண்ட பஞ்சம், நாளையாது ஓட பஞ்சம், அரக்கானல்ல உருண்ட பஞ்சம், ஓட பஞ்சம், அரக்கானல்ல உருண்ட பஞ்சம், ஓட பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், ஆளாக்கு உருண்ட பஞ்சம், அரங்கனையோ ஓட ஆகையினால் இந்த பாலகன் மதுராபுரி பட்டணத்தில் இருக்கப்பட்டார். சரி என்று எண்ணிக்கொண்டு நாமளும் நாடாளும் மன்னன் நமது பாலகனுக்காக இந்த நாட்டிலே ஒரு வஞ்சம் வர வேண்டும் என்றால் அந்த பாலகன் நம்மளிடத்தில் வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு கமிஷ பேழை என்று சொல்லக்கூடிய கமிஷ பேழை பெட்டிக்குள்ளே பாலகனை வைத்தாங்க. கமிஷ பேழை பெட்டிக்குள் பாலகனை வைக்கிறார்கள். பாலகனை வைத்து அந்த பாலகன் அந்த பெட்டிக்கு மேலே என்ன எழுதியிருந்ததோ? மதுராபுரி பட்டணத்தில் உக்கிரசேனன் புதல்வன் என்று எழுதியிருந்தது. உக்கிரசேன புதல்வன் என்று எழுதியிருந்தது. அந்த பாலகனை என்ன செய்தார்கள்? அந்த மதுராபுரி பட்டணத்தில் யமுனாநதி கரையோரத்திலே பாலகனை விட்டாங்க. அந்த பெட்டியானது மிதந்து கொண்டு எங்கேயா வருகிறது? நாட்டிலையோ நல்ல நாடு வாழ்க்கை வளரும் நாடு அந்த கடவுர் பட்டணத்தை யாரை ஆட்சி புரிந்து வருகிறார்? ஆனைமலை அரசனும் திருத்தேவி வெண்கொடியாலும் ஆட்சி புரிந்து வர்றாங்க. ஆனைமொழி அரசனும் திருத்தேவி வெண்ணாலும். அந்த ஆனைமொழி அரசன் நீதி வைத்து வராமல் கடவுர் பட்டணத்தை ஆண்டு வரும்போது வருகிற போது அவர்களுக்கும் குழந்தை என்பது கிடையாது. குழந்தை என்பது கிடையாது என்பதனாலே இந்த ஆனைமொழி அரச மன்னன் திருத்தேவி வெண்ணால் தினந்தோறும் ஆத்திற்கு சென்று குளித்து வருவது வழக்கம். சரி, அந்த ஒரு நாள் காலையில இளந்தறிந்தோ திருத்தேவி வெண்ணால் என்ன செய்கிறான்? என்னையா செய்கிறார்? அரமனை வாழ
திருதேவி வெண்கொடியா வணங்கு என்னவெல்லாம் எண்ணிக்கொண்டு அப்படியே ஆத்துக்கு பக்கத்திலே வருகிறார் திருத்தேவி பெண்ணாள். சரி திருத்தேவி பெண்ணாள் வந்து ஆற்றிலே நீராடி திருப்பத்திலே ஒழித்து வரும்போது தெற்பத்திலே விழித்து வரும்போது கமுஷ வேலை பெட்டியை கண்ணிலே கண்டார். கண்ணிலே கண்டா அந்த கமுஷ வேலை பெட்டிக்குள் என்ன எழுதியிருந்தது? என்ன என்ன எழுதியிருந்தது? மதுராபுரி பட்டணத்தை ஆட்சி முதல்வன் என்று எழுதியிருந்தது. சரி திருத்தேவி பெண்ணாள். திருத்தேவி பெண்ணாள். ஆகா ஆகா நமக்கோ குழந்தை இல்லை. இல்லை. இந்த கங்காதேவி அருளாலே நமக்கு பாலகன் கிடைத்திருக்கான் என்றும் சரி அந்த திருத்தேவி பெண்ணாள் திருத்தேவி வெண்கொடியாள் பாலகனை கண்டவுடனே அவளுக்கு சந்தோஷம் ஆனந்த மகிழ்ச்சி கொண்டார். ஆனந்த மகிழ்ச்சி ஆனந்த மகிழ்ச்சி கொண்டு சரி அந்த திருத்தேவி பெண்ணாள் பெண்ணாள் அந்த பாலகனை எப்படி எடுக்கிறாளானா எப்படி எப்படி இருக்கிற வாரி நல்ல கையிலே எடுத்தான். மனது கண்ணோ முத்தமிட்டான். நல்ல கையிலே எடுத்தான். இடது கண்ணோ முத்தமிட்டான். நாடு ஒரு மேனியுமா பொழுது ஒரு வண்ணயமுமா வளரும் வீரே கந்தீரன் வளரும் வீரே கந்தீரன் வளர்ந்து கமுஷ வேலைக்குள் பாலகனை கண்டெடுத்த காரணத்தாலும் சரி ஆத்து கங்காதேவி அருளால் நமக்கு கிடைத்த குழந்தை என்பதாலும் என்பதாலோ பாலகனுக்கு என்ன பேர் நாமத்தை சுட்டினாங்க? என்ன பேர் நாம சுட்டினாங்க? கமுஷன் என்ற பெயர் சுட்டி